ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அரசு பணிகளில் முன்னுரிமை பெறக்கூடிய தமிழ் வழி சர்டிஃபிகேட்டை இதுக்கப்புறம் ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாரி அதிரடியான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பிஎஸ்டிஎம் இருக்க பாருங்கள், தமிழ் வழியில் படித்ததுக்கான சர்டிஃபிகேட்டை வச்சு அரசு பணிகளில் முன்னுரிமை கொடுக்குறாங்க, சிறப்பு இடஒதுக்கீடு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பிஎஸ்டிஎம் குறித்து ஒரு கசட்டில் பார்த்தா புதிய ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது 11 ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு தாங்க கசட்டில் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே 2010 இந்த ஒரு ஆக்ட் இருந்துச்சுங்க. அதாவது தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை அப்படின்ற ஒரு புதிய ரூல் 2010 இருந்துச்சு. இப்போ அந்த 2010 விதியை பார்த்தா திருத்தி அமைச்சு ஒரு அமெண்ட்மெண்ட் மாரி பார்த்தா இப்போ 2026 இந்த ஒரு ஆக்டில் பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புதிய நடைமுறை என்ன அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல பிஎஸ்டிஎம் எப்போது எதுக்காக பொருந்தும் அப்படின்னா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மட்டும்தான் பிஎஸ்டிஎம் பொருந்தும். திறந்த போட்டித் தேர்வு மற்றும் நேர்காணல் வழியாக நடைபெறும் நேரடி நியமனங்களுக்கு மட்டுமே பிஎஸ்டிஎம் ஒதுக்கீடு பொருந்தும். அதாவது டைரக்டாக ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதை இன்டர்வியூ மூலமாக வர ஒரு வேலைவாய்ப்புக்கு பிஎஸ்டிஎம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஸ்பெஷலாக உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, முன்னுரிமை வழங்குறாங்க. இதுவே நீங்கள் பார்த்தா பணிமாறுதல் டிரான்ஸ்ஃபர் மூலமாக ஒரு பணி நியமனம் பெறீங்க அப்படின்னா அதுக்கு பிஎஸ்டிஎம் பொருந்தாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ எந்தமான புதிய ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம் முன்னுரிமை இனி ஒரே ஒரு முறை மட்டுமே அப்படின்றத சொல்லிட்டாங்க. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் அதே சேலரி லெவலில் ஒரு போஸ்டிங்க்கு முன்னுரிமையை பிஎஸ்டிஎம் கோர முடியாதுங்க. அதே ஈக்குவலால் உள்ள சேலரி அல்லது அதுக்கு கீழே உள்ள சேலரியில் பதவியெலாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு மீண்டும் பிஎஸ்டிஎம் கோர முடியாது. அதை விட அதிகபட்சமாக சேலரி உள்ள போஸ்டிங் இருக்குது பாருங்கள், அதுக்கு உங்களால் பிஎஸ்டிஎம் முன்னுரிமையை பயன்படுத்தலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் பிஎஸ்டிஎம் வச்சு ஒரு 35,000 ரூபாய் சேலரி உள்ள ஒரு பதவிக்கு அரசு பணிக்கு பிஎஸ்டிஎம் வச்சு நீங்கள் ஜாப் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அதே சேலரி உள்ள பதவிகளுக்கும் சரி, அதுக்கு கீழே உள்ள சேலரி லெவல் உள்ள பதவிகளுக்கு உங்களால் பிஎஸ்டிஎம் முன்னுரிமை கோர முடியாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. பட் அதுக்கு மேலே இப்போ நீங்கள் கரெக்டாக 35,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பதவிக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே 35,000க்கு மேலே உள்ள சேலரி லெவலில் உள்ள எல்லா பதவிகளுக்குமே உங்களால் பிஎஸ்டிஎம் பயன்படுத்த முடியும். பட் அதுக்கு கீழே உள்ள எந்த ஒரு சேலரி பதவிகளுக்குமே உங்களால் பயன்படுத்த முடியாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதே நிலை அல்லது குறைந்த ஊதியத்திற்கு மீண்டும் பிஎஸ்டிஎம் முன்னுரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேம் ஈக்குவலான சேலரி உள்ள ஒரு பதவியும் அதுக்கு கீழே சேலரி உள்ள பதவிகளுக்கும் பிஎஸ்டிஎம் பொருந்தாது. அதிக ஊதியம், நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா அதை விட அதிகமாக இருக்க சேலரி உள்ள ஒரு பதவிகளுக்கு நீங்கள் மீண்டும் பிஎஸ்டிஎம் முன்னுரிமை கோர முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் குரூப் 4 போன்ற எக்ஸாம்பிள் நீங்கள் பிஎஸ்டிஎம் வாங்கிட்டீங்க அப்படின்னா குரூப் 2க்கு அதிக சேலரி உள்ள குரூப் 2க்கு நீங்கள் பயன்படுத்தலாம். பட் அதுக்கு கீழே உள்ள சேலரி லெவல் உள்ள பதவிக்கு பயன்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒரு முறை மட்டும் தான் பிஎஸ்டிஎம் பயன்படுத்த முடியும், அதிக சேலரி உள்ள பதவிகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ செல்லுபடி ஆகும் அப்படின்னா, அதாவது தமிழ் வழியில் படுத்துவதற்கான இடஒதுக்கீடு 2010 செப்டம்பர் 7 முதல் தற்போது வரை அரசு பணியில் ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நியமனங்கள் மற்றும் நடைமுறைகள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும். அதாவது கசட், அதாவது 2010 செப்டம்பர் 7 இப்போ இந்த கசட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, அதுக்குள்ளார வரைக்கும் நீங்கள் அரசு பணியெல்லாம் வாங்கிட்டீங்க, நியமனம் பண்ணிட்டவங்களுக்கு இந்த நடைமுறை செல்லுபடி ஆகும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு பொருந்தும் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது கசட் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதிலிருந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எல்லாமே இந்த புதிய பிஎஸ்டிஎம் நடைமுறை தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே அது பொருந்தும் அப்படின்றத இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடும் தேதிக்கு முன்னதாக வெளியான தேர்வு அறிவிப்புகளுக்கு இந்த புதிய கட்டுப்பாடு பொருந்தாது, இதுக்கப்புறம் வரக்கூடியது தான் பொருந்தும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.